ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த நல்ல நாளில் வராகி அம்மா உன்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்தேன். என்னை மதிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கான அருளை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் தருவதற்காகவே இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னையும் அறியாமல் உனக்கே தெரியாமல் நீ செய்கிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் மற்றவங்க பெரிய குற்றமாக பேசி உன்னை தண்டித்தாலும் அனைத்தும் இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். நீ எதை தெரிந்து செய்கிற, எதை தெரியாமல் செய்கிறன்னு. கண்டிப்பாக உன்னுடைய உண்மையும் நேர்மையும் ஒருபோதும் கலங்காது. நீ எதுக்காகவும் பயப்படாமல் அறியாமல் செய்த பிழைகளுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிடு. உனக்கான மன்னிப்பை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நீ வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரதான் போகிறேன். நீ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுவிட்டாயல்லவா? உனக்கான மறு வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக அமைச்சு தர்றேன். இனிமே நீ போகும் பாதையெல்லாம் வெற்றி வந்து சேரும். அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய உன்கிட்ட யாராவது வந்து கொஞ்சம் சிரித்து பேசினாலும் உடனே அவங்கள முழுசாக நம்பி உன் பாசத்தையும் அன்பையும் அவர்களுக்கு அள்ளி கொடுத்துட்ற. ஆனால் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? எல்லாரும் நீ நினைப்பது போலவே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் சுயநலம் பிடித்த மனிதர்களும் கெட்டெண்ணம் கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்கதால நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோ. யாராவது ஏதாவது கொடுக்கலனா, நீ கொடுத்த அன்பை திருப்பி தரலைனா அதை நினச்சி ஏங்க வேண்டாமே செல்லமே. வற்புறுத்தி அடுத்தவங்க கிட்ட இருந்து பெறக்கூடிய அன்பு கண்டிப்பாக துன்பத்தை தான் தரும். ஆனால் எதையும் எதிர்பார்க்காத என்னிடம் நீ அன்பு செலுத்தும் போது அது உனக்கான ஆசீர்வாதமாக பல மடங்காக உன்னிடம் திரும்ப வரும். உன் மனசாட்சி தூய்மையாக இருக்கும்போது, நீ நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்திருந்தாலும் அதை மீண்டும் மீட்டெடுத்து இந்த வராகி அம்மாவே உன் கைகளில் ஒப்படைப்பேன். சில நேரம் உனக்கு உன் வாழ்க்கையை பார்க்கும்போது கெட்டது செய்கிறவனும் அநியாயம் செய்கிறவனும் நல்லா ஜெயிச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது மாதிரி தெரியலாம். ஆனால் நல்லது செய்யக்கூடிய தர்ம வழியில் நியாயமாக வாழக்கூடிய நீ கஷ்டப்படுவது போல உனக்கு தோன்றலாம். நீ யாருக்குமே கெடுதல் செய்யாமல் உண்மையாக நேர்மையாக உழைச்சதுக்கு பலனாக இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். ஆனால் தீங்கு செய்கிறவங்களும் அநியாயம் செய்கிறவங்களும் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் அமைதி இருக்காது என் செல்லமே. ஆனால் உன் நல்ல மனசுக்கு எப்போதும் உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். நீ சோர்ந்து போகாமல் மன உறுதியோடு முன்னேறிப்போ. உழைப்பும் உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடிய உனக்கு நீ இழந்ததை விட அனைத்தையும் சிறப்பாக நான் அமைச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது தொடக்கமாக இருக்கும். எல்லாவற்றிலும் நீ நல்ல எண்ணத்தோடு மனசில் வச்சுக்கிட்டு வாழும்போது அது உனக்கு நல்ல நாளாக மாறுமே செல்லமே. இப்போது கூட உன்னுடைய நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கு பலன் கொடுக்கும் விதமாக தான் உன்னை முன்னேற்றும் சக்தியாக ஆசையாக அன்போட பாசத்தோட இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீயாவது இனிமே எந்த எதிர்மறை எண்ணத்தையும் உன் மனசில் வச்சுக்காம எல்லாரிடமும் அன்பா பாசமா நேர்மறை எண்ணத்தோட நம்பிக்கையோடு இருந்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்வின் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் எல்லாரையும் மன்னிக்க தயாராக இருந்தினா இந்த பிரபஞ்சமும் உன்னை ஆசீர்வதிக்கும். நீ நினச்சது நடக்கலை, நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் மனசு சுத்தமாக நல்ல எண்ணத்தோடு நீ மனசில் சுமையின்றி பாரமின்றி இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் அழகாய் நான் நடத்தி முடிப்பேன். இனிமே உன் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான சக்திகளை கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசில் குழப்பத்தையும் தேவையற்ற பயத்தையோ பதற்றத்தையோ வைத்துக்கொள்வது வீணானது. எப்போதும் எல்லா காரியங்களையும் அவசரப்படாமல்
நேர்மையா பொறுமையா நேர்த்தியா செய்ய பழகு. நீ பொறுமையோடு செய்யும் எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பலன் உண்டாகும். உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டு தனிமையில் உட்கார்ந்து உன் செயல்களை சிந்திக்கும் பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் சரியாக தான் செய்கிறோமான்னு உனக்குள்ள நீயே கேட்டுக்கோ. நீ செய்யக்கூடிய சிந்தனையில்தான் உன் வளர்ச்சியின் திறவுகோல் இருக்கிறது. நீ எப்போதும் பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் நீ செய்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். உன் உள்ளத்தை உறுதிப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எதை செய்வதாக இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி யோசிச்சுக்கோ. என் அருளை உணர்ந்து நீ செய்யும் காரியங்களில் எல்லாம் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நிதானமும் பொறுமையும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என் செல்லமே. இப்போது நீ வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த விமர்சனமும் உன்னை தோற்று போகவோ தாழ்த்துவதோ விட்டு விடாது. அதாவது நீ சந்திக்கிற விமர்சனங்களையும் குறைகளையும் தாண்டி உன்னை உயர்த்தி வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கேன்னு சொல்கிறேன். நல்லா உழைக்கிறவங்களையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களையும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிக்கிறவங்களையும் இந்த உலகம் குறை சொல்லத்தான் செய்யும். ஆனால் நீ தான் உனக்குள் இருக்கும் ஒளியை குறைத்து விடாமல் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. உன் வாழ்வின் உயர்வுக்காகவே இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். வாழ்க்கையில் உழைக்கக்கூடிய நல்ல மனசு இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாமே சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கும் உனக்கு எந்த தடையையும் வரவிட மாட்டேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் உள்ளத்தின் வலிமையோடு நீ முன்னேறி ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன். என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்வில் வெற்றிகளை உண்டாக்க போகிறேன். உன்னுடைய முயற்சிக்கு எந்த எல்லையும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் தளராமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றியாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இனி நடக்க வேண்டிய விஷயங்களை சரியாக செய்யணுன்ற எண்ணத்தோட உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சிரு. மனசில் எந்த சுமையையும் பாரத்தையும் சுமந்து கவலை கொள்ளாதே. உனக்கான ஒரு புது வாய்ப்பை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உன் மனதை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களை செஞ்சு முடிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற உன் மனசை அமைதியாக்கி உனக்கான நல்ல வழியை நானே காட்டுவேன் என் செல்லமே. உன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையான புது சக்தியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும். உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்ல பாதையை நான் காட்ட போகிறேன். நீ போகும் பாதை எல்லாமே இனி வெளிச்சமாக இருக்க போகுது. உனக்கு எந்த பயமும் வேண்டாம். இனி உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும். இப்போது என்ன நடந்திருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்து இனி நடக்க போகிற அனைத்தும் நல்லதாக இருக்கும்படி இந்த நல்ல நாளிலேயே வராகியம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் உடலும் உள்ளமும் புது சக்தியை பெறும்படி நான் செய்ய போகிறேன். என் அருளால் இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நீ அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய வலிமைதான். எல்லா இடங்கள்லையும் உனக்கு தெரிஞ்சதை போய் எல்லார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சில இடங்களில் எதையும் சொல்லாமல் கடந்து செல்வதில்தான் உண்மையான பக்குவம் வெளிப்படும். அந்த அமைதியே உன்னை காப்பாற்றும் கவசமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன்.